வணக்கம். நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட விடலைங்க. அதாவது இளையராஜா எவ்வளவு பெரிய ஒரு இசை மேதை, இசை ஞானி, தமிழ்நாட்டோட பெருமை, பொக்கிஷம். அவருக்கு நிகர யாருமே இசை அமைக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன். அவரை விடமாட்டுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? வர்ணாசிரம சனாதன வேதத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் போட்டவன் மட்டும்தான் இங்க சுப்பீரியரு அப்படின்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க இவ்வளவு அநியாயம் பண்றாங்க இல்லையா? அப்ப அங்கெல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்ணுவாங்க. ஆனா அதே அந்த கோயிலுக்குள்ள யார விடுவான் தெரியுமா? நான் சோடா பாட்டில் எடுத்து அடிச்சு உடப்பேன்னு சொன்னால காட்டு மிராண்டி ஜீயர் ஒருத்தன், அவனை உள்ள விடுவாங்க. ஜெயலலிதாவால கொலைக்கேஸ்ல கைது செய்யப்பட்டு உள்ள போனான் பாருங்க, ஜெயேந்திரன்றாலு, அந்த ஆளை உள்ள விடுவான். தமிழ் தாய் வாழ்த்த நான் மதிக்கவே மாட்டேன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தால, விஜயேந்திரன் ஒரு ஆளு, அந்த ஆளை உள்ள விடுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி பீகார்ல இருந்து பொழைக்க வந்தான் பாருங்க, ரங்கராஜ் பாண்டே, அந்த மாதிரி ஆளை கூட உள்ள விடுவாங்க. இளையராஜா விடமாட்டான். என்ன எவ்வளவு பெரிய அநியாய அயோக்கியத்தனம் இது! அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கத்தோட 100வது ஆண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இருக்கு, அந்த தெருக்குள்ளே வராத நீ அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு பார்த்தோன்னா கோயிலுக்குள்ள நீ எப்படி இளையராஜாவே இருந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம்! இதை தான் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கு. தந்தை பெரியார் அன்னைக்கு எதிர்த்து போராடினாரு. இன்னைக்கு வரைக்கும் தலைவர் வரைக்கும் அதை தான் நம்ம எல்லாம் எதிர்த்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா, இவன் குடியரசுத் தலைவரே ஆனாலும், யாரு திரௌபதி முர்முவே ஆனாலும், அவங்களுக்கு கோயிலுக்குள்ள பார்த்தோன்னா வெளியில வச்சுதான் நிறுத்துறான். அங்க அவங்களை ராமர் கோயிலுக்கு இனாகிரேஷன் கூப்பிடவே கிடையாது. ஏன்? குடியரசுத் தலைவர் ஆனாலும் கூப்பிட மாட்டான். அதே அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு ஒரு ஆளுக்கு ரயில்வே மினிஸ்டர் அந்த கோயிலுக்கு போனா அவர் விடுறாங்க. ஏன்னா அவர் இந்த இதை சேர்ந்தவருங்க. இதுக்கு முன்னாடி இருந்தார்ல ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர், அவரையுமே விடல. அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! கேட்டாம எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஐயோ இந்துக்களுக்கு ஆபத்து. இவன் அரசியலுக்கு பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறது மட்டும்தான். தமிழ்நாடு ஏன் பாஜகவை RSS நிராகரிச்சுக்கிட்டே இருக்கு? இங்க ராஜ்பவன்ல உட்காந்து தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறாருல ஒரு ஆளு, அந்த ஆள்கிட்ட கேளுங்க, ஏன் இளையராஜா உடல? அந்த ஆள் தான் சொல்றாரு சனாதன தர்மம் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது கிடையாது கிடையாதுங்கிறதான் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கிறோம் நாங்க. நன்றி.